ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்கன் பேக் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ பாஸ்கன் பேக் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஜீமன் எஃபெக்ட் மாதிரி தான். ஸோ ஜீமன் எஃபெக்ட், அனாமலஸ் ஜீமன் எஃபெக்டில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொடுப்போம். பட் பாஸ்கன் பேக் எஃபெக்டில் வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொடுக்குறோம். ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, எதோட ஸ்ட்ராங்கராக இருக்குது அப்படின்னா இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பாஸ்கன் பேக் எஃபெக்டில் வந்து த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஸ்ட்ராங்கர் தென் த இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை விட நம்ம ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும் பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் அந்த அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட் பேட்டர்ன் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா நார்மல் ஜீமன் எஃபெக்ட் பேட்டர்னுக்கு மாறிடுது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பாஸ்கன் பேக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ இது வந்து அப்படியே ஜீமன் எஃபெக்ட் மாதிரி தான், பட் இது வந்து பாஸ்கன் பேக் எஃபெக்ட். ஜீமன் எஃபெக்டில் வந்து நம்ம ஃபீல்டு கொடுக்காத பொழுது நார்மல் ஜீமன் எஃபெக்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஃபீல்டு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும் பொழுது அது வந்து அனாமலஸ் ஜீமன் பேட்டர்னாக ப்ரொடியூஸ் ஆகும். அதே இது ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, அனாமலஸ் ஜீமன் பேட்டர்ன் வந்து நார்மல் ஜீமன் பேட்டர்ன் மாதிரி மாறிடுது. ஸோ அதைத்தான் வந்து என்ன சொல்கிறோம், பாஸ்கன் பேக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்கே வந்து கொடுக்குறோம். when external magnetic field is increased in its strength, the coupling between LS breaks down and J loses its significance. ஸோ கப்ளிங் LS கப்ளிங் வந்து பிரேக் ஆகிடுது. ஸோ J வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸை லூஸ் பண்ணிடுது. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்கும் பொழுது LS கப்ளிங் வந்து பிரேக் ஆகுது. அதோட சிக்னிஃபிகன்ஸ் J வந்து சிக்னிஃபிகன்ஸை லூஸ் பண்ணிடுது. ஸோ எல்லும் எஸ்ஸையும் நம்ம தனித்தனியாக குவான்டைஸ் பண்ணுறோம். சரியா? quantize separately and process more or less independently around B. ஸோ அது வந்து more or less இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், பாஸ்கன் பேக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ due to this sort of splitting, whatever be the anomalous Zeeman pattern in the weak magnetic field, it is converted into normal pattern in the strong magnetic. ஸோ என்னதான் anomalous pattern நமக்கு கிடைச்சாலும், வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு அனாமலஸ் பேட்டர்ன் கிடைச்சாலும் அது வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகிடுது, நார்மல் பேட்டர்னாக மாறிடுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும், ஆக்சுவலி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நார்மல் ஜீமன் எஃபெக்டில் வந்து ML அப்படின்னு போட்டு L வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அனாமலஸ் ஜீமன் பேட்டர்னில் ஸ்பின்னை இன்க்ளூட் பண்ணி L+S Jன்னு போட்டு கண்டுபிடிப்போம். இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பாஸ்கன் பேக் எஃபெக்டில் எல்லையும் எஸ்ஸையும் செப்பரேட்டாக குவான்டைஸ் பண்ணணும். இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லையும் எஸ்ஸையும் செப்பரேட்டாக குவான்டைஸ் பண்ணணும். ஸ்பின்னு வந்து இன்க்ளூடடு தான், ஆனாலும் அந்த பேட்டர்ன் வந்து நார்மல் ஜீமன் எஃபெக்ட் மாறிடுது. இருந்தாலும் ஸ்பின்னு வந்து இன்க்ளூடட் தான், எல்லையும் எஸ்ஸையும் செப்பரேட்டாக குவான்டைஸ் பண்ணணும். ஓகேவா? செப்பரேட்டாக வச்சுக்கணும். அப்போ L+Sனா L+Sனே வச்சுக்கணும். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டிஸ் ஆஃப் 2 ப்ரிசிஷன், 2 ப்ரிசிஷனோட ஆங்குலர் வெலாசிட்டிஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ωL வந்து EB/2m and ωS is equal to 2EB/2m. ஸோ இது வந்து G வேல்யூ. இங்கே ωL வந்து G வேல்யூ வந்து 1, இங்கே வந்து ωSக்கு G வேல்யூ வந்து 2. அதனால் GEB/2mக்கு 2EB/2m போட்டிருக்கோம். அதுதான் நம்ம கீழே சொல்லியிருப்போம். பை லார்மல் ப்ரிசிஷன் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா ωSக்கு G வந்து 2, ωLக்கு G வந்து 1. ப்ரிசிஷன்னு சொல்கிறோம்ல, அது என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ரிசிஷன்னா த சேஞ்ச் இன் த ஓரியன்டேஷன் ஆஃப் த ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஆஃப் த ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஸ்பின் ஆகிட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட், இங்கே ஸ்பின் ஆகிட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரான். ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஸ்பின் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதோட ஓரியன்டேஷனை அது சேஞ்ச் பண்ணுறது தான் ப்ரிசிஷன்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதுதான் தமிழில் இருக்கும். ஒரு சுழலும் பொருளின் அச்சு மெதுவாக ஒரு கூம்பை விவரிக்கும் இயக்கம். ஸோ அது சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது அதோட சேஞ்சஸ் வந்து நடக்குது. அதோட பாண்ட் லென்த்தையும் சேஞ்சஸ் நடக்குது. அதோட அந்த என்ன சொல்கிறது, அது இருக்கிற அந்த பொசிஷனும் வந்து விரிவடையுது. ஸோ அந்த சேஞ்சஸ் தான் வந்து என்னது, ப்ரிசிஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். டியூ டு திஸ் ப்ரிசிஷன், அந்த ப்ரிசிஷனால் நமக்கு இன்டர்னல் எனர்ஜியில் சேஞ்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இன்டர்னல் எனர்ஜி என்ன, இன்ட்ராக்ஷன் எனர்ஜி என்ன அப்படின்னா த சேஞ்ச் இன் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி டியூ டு தீஸ் 2 மோஷன்ஸ். 2 மோஷன்ஸால் நமக்கு கிடைக்கிற இன்ட்ராக்ஷன் எனர்ஜி சேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா ΔE is equal to ML+2MS. நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டையும் தனித்தனியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். நம்ம வந்து அனாமலஸ் ஜீமன் ஃபேக்டரில் ML+MS is equal to MJ போட்டு கால்குலேட் பண்ணியிருப்போம்.
இங்கே வந்து ml plus 2ms இது வந்து G வேல்யூ ml plus 2ms B EH divided by 4πm இதுதான் சேஞ்ச் இன் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி. இதை வந்து நமக்கு கேட்கலாம். சேஞ்ச் இன் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி இன் பாஸ்கல் எஃபெக்ட் வந்து நமக்கு கேட்கலாம். ml plus 2ms B EH divided by 4πm. ஸோ இதில் வந்து ml plus 2ms வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு குவாண்டம் நம்பர். ஸ்ட்ராங் ஃபீல்டு குவாண்டம் நம்பர் வந்து இது. ஸோ நம்ம வந்து சொல்கிறோம் பாருங்கள், நார்மல் ஜீமன் எஃபெக்டில் ml யூஸ் பண்ணியிருப்போம். அனாமலஸ் ஜீமன் எஃபெக்டில் ms ப்ளஸ் ml வந்து mjன்னு யூஸ் பண்ணியிருப்போம். பாஸ்கல் பேக்கில் வந்து ml ப்ளஸ் 2ms அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷிஃப்ட் இன் வேவ் நம்பர். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் எனர்ஜி சேஞ்சால் நமக்கு ஷிஃப்ட் இன் வேவ் நம்பர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் டெல் டி = del E divided by hc. ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் எனர்ஜி சேஞ்ச் வந்து hcயால் டிவைட் பண்ணால் நமக்கு வேவ் நம்பரில் ஏற்படுற ஷிஃப்டிங் வந்து கிடைச்சிரும். ஸோ ml plus 2ms B EH divided by 4πm the whole divided by hc. h கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? ml plus 2ms BE divided by 4πmc that is equal to ml plus 2ms L dash. ஸோ L dash வந்து லொரன்ஸ் யூனிட், அது வந்து கான்ஸ்டன்ட். L dash வந்து BE divided by 4πmc-யை L dash நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச், ஃப்ரீக்வன்சி சேஞ்சில் நம்ம எழுதணும் அப்படின்னா del mu = del E divided by h. ஸோ ஹச்சால் டிவைட் பண்ணால் போதும், சி அங்கே வராது. ஸோ ஹச்சால் டிவைட் பண்ணால் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ del mu = del ml ± 2ms EB divided by 4πm, அதாவது BE divided by 4πm. சி வந்து இங்கே வராது. ஸோ இதில் L dash வந்து லொரன்ஸ் யூனிட் பார்த்தோம். L dash வந்து BE divided by 4πmc. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பர், வேவ் நம்பரில் நம்ம எழுதும்போது என்ன கிடைக்குது? del mu bar = del ml plus 2ms EB divided by 4πmc. அப்படியே மேலே இருக்கிற ஃபார்முலா தான். அதாவது இது ஷிஃப்ட் இன் வேவ் நம்பர். அதே இது நம்ம என்ன எழுதியிருக்கோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பரில் வந்து del போட்டு எழுதியிருக்கோம். del ml plus 2ms EB divided by 4πmc. ஸோ அதில் வந்து L dash நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் இன் பாஸ்கல் எஃபெக்ட். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ரூல். ஸோ செலெக்ஷன் ரூல் வந்து என்னது? del ml வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0, ±1 இருக்கும். அப்புறம் del ms வந்து 0. ஸோ del ml ± 2ms = 0, ±1. ஸோ ஹோல் செலெக்ஷன் ரூல் வந்து இதுதான். ஸோ del of ml ± 2ms = 0, ±1. தனித்தனியாக கேட்டால் del ml வந்து 0, ±1 and del ms = 0. So thus we get 3 different frequencies. நமக்கு வந்து 3 frequencies கிடைக்கும், 0, +1, -1. ஸோ இந்த ரிசல்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா அப்படியே நார்மல் ஜீமன் எஃபெக்ட்டுக்கு ஈக்குவலாக நமக்கு இருக்கும். ஸோ நம்ம இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம். ஸோ 2p 3/2 2s 1/2 வந்து இதுக்கு வந்து நம்ம அனாமலஸ் ஜீமன் எஃபெக்டில் 6 லைன்ஸ் வந்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து 4 லைன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். பட் இங்கே எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே எப்படி கிடைக்குது வந்து டிரான்சிஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சோடியம் D1 D2 லைன்ஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபீல்டு லெவல் எப்படி இருக்குன்னா 2l + 1 2s + 1 நமக்கு வந்து பிரியும். எந்த லெவல்ஸு? நம்பர் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லெவல்ஸ் வந்து 2l + 1 2s + 1 லெவல்ஸாக நமக்கு வந்து பிரியும். அங்கே வந்து 2j + 1 லெவல்ஸாக நமக்கு பிரியும். இங்கே வந்து ரெண்டையும் தனித்தனியாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் 2l + 1 2s + 1 லெவல்ஸாக நமக்கு வந்து பிரியும். ஸோ P லெவல் வந்து ஸ்ப்ளிட் அப் இன்ட்டு 2l + 1 2s + 1 அப்படின்னா L வேல்யூ 1, P லெவலுக்கு L வேல்யூ 1, S வேல்யூ வந்து 1/2. ஏன்னா 2p போட்டிருக்கோம்ல, மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஸ்பின்னு வந்து 2. ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்பின் எடுத்தோம்னா 1/2. ஸோ 1/2. ஸோ 3 × 2 வந்து 6 லெவல்ஸாக நமக்கு வந்து பிரியுது. P லெவல் வந்து எப்படி பிரியுது? 6 லெவல்ஸாக பிரியுது. ஸோ S லெவல் வந்து எப்படி பிரியுது? 2l + 1 2s + 1னா S லெவலுக்கு L வேல்யூ 0, ஸ்பின்னு வந்து 1/2. ஏன்னா வந்து ஸ்பின் வந்து 1/2னா அங்கே வந்து 2 தான் போட்டிருக்கோம், அதனால் 1/2. ஸோ நமக்கு வந்து எத்தனை லைன்ஸாக பிரியுது? 1 × 2 வந்து 2 லெவல்ஸாக தான் இங்கே வந்து நமக்கு பிரியும். ஓகேவா? ஸோ அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட் வந்து அப்படியே நார்மல் ஜீமன் எஃபெக்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டேபிள் காலம் பார்த்துடலாம். டேர்ம் இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லெவல்ஸ், ml வேல்யூ, ms வேல்யூ, ஷிஃப்ட் இன் லொரன்ஸ் யூனிட் ml + 2ms. ஓகே. ஸோ 2p 1/2. ஸோ இங்கே L வேல்யூ 1, S வேல்யூ 1/2. 2s அப்படிங்கிறது L வேல்யூ 0, S வேல்யூ 1/2. ஸோ இது வந்து 6 லெவல்ஸாக பிரியுது. இப்போ தானே கண்டுபிடிச்சோம். இது வந்து 2 லெவல்ஸாக பிரியுது.
ஸோ எம்எல்க்கு நமக்கு கிடைக்கிற பர்டன்ஸ் வந்து 1 0 -1 இதுக்கு வந்து நமக்கு 0ல் கிடைக்கும். 0ல் 2 லைன் கிடைக்கும். இது ஒவ்வொன்றுலையும் 2 லெவல் 6 லெவல்ஸ் கிடைக்கும். ஸோ எம்எஸ் வந்து எப்படி கிடைக்கும்? ஃபார் ஈச் 1 லெவல் வேல்யூ 2 வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ 1/2 1/2 1/2 -1/2 1/2 -1/2 இங்கே 1/2 -1/2 கிடைக்கும். ஸோ லொரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து நம்ம இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு கிடைக்கும். 2, 0 1, -1 0, -2 இங்கே 1, -1. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து ஷிஃப்ட் இன் லொரன்ஸ் யூனிட். ஸோ இதோட பாஸ்கல் பேக் எஃபெக்ட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஜீமன் எஃபெக்ட் பார்க்கலைன்னா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோஸ் வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் வேறு டாபிக்ஸ் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. நான் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இன்னும் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நான் அதை வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது நான் இன்னும் படிக்கணும், நானும் படிக்கணும். ஸோ எல்லோரும் சேர்ந்து படிப்போம். ஆல் தி பெஸ்ட்.